மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். செங்கல்பட்டில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து 5 சிறார்கள் தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தல் டில்லி பாபு. டில்லி பாபு, வணக்கம். அந்த சிறார்களை பிடிக்க காவல்துறையினர் முயற்சி எடுத்திருக்கிறார்களா? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக நிகிதா, செங்கல்பட்டு அரசு சிறார் இல்லத்திலிருந்து 5 சிறார்கள் தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம் அருகே சிறார் சிறப்பு இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு இல்லத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் சிறார்களை கைது செய்து நல்வழிப்படுத்துவதற்காக நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு அழைத்து செல்வது வழக்கம். இந்த சிறப்பு இல்லத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பல்வேறு குற்றம் செய்யப்பட்டு சிறப்பு இல்லத்தில் உள்ள சுமார் 5 சிறார்கள் தற்போது காலை அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அரசு சிறப்பு இல்ல ஆகிய காவலர்கள் இன்று காலை சிறார்களை மைதானத்திற்கு அழைத்து சென்ற போது அங்கிருந்து மாயமாகி முகப்பு வழியாக தப்பி ஓடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்போது தப்பி ஓடிய 5 சிறார்களை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தற்பொழுது வரை அரசினர் சிறப்பு இல்ல அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. நிகிதா.